நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை மக. இது என்னுடைய 648வது வீடியோ. இன்றைக்கி என்ன பேசும்போது இன்றைக்கி அமாவாசை காத்தாலும் இந்த டைட் ஒர்க்காக இருந்தது. தர்ப்பணம்லாம் முடிஞ்சு இப்போ தான் சமையெல்லாம் முடிஞ்சு தர்ப்பணத்தை முடிச்சுட்டு சமையலை முடிச்சு இந்த உட்காந்தேன். இந்த நேரத்தில் காலை வேளையில் இன்றைக்கி காலையிலேயே எர்லி மார்னிங் விவேக் ஷெரபேஸ்வர் வந்து அமாவாசையோடைய இம்பார்ட்டன்ஸ் ஒரு பதிவாக அனுப்பிச்சிருந்தார். ஐ தாட் ஆஃப் ஜஸ்ட் ஷேரிங். இன்றைக்கி அமாவாசை ரொம்ப தெரிஞ்சிடும். நார்மலாக வந்து பிராமணாலே சொல்கிறேன், இந்த காலத்தில் ஆஃபீஸ் வேலை இருக்குது இதுக்கு பண்ண மாட்டேன்றார். சில பேர் காலையில் ஆக்சுவலாக காலையில் 10 மணிக்கு மேலே தான் பண்ணணும். அமாவாசை தர்ப்பணன்றது சூரியோதயம் ஆன பிறகு சந்தியாவந்தனெலாம் முடிச்சுட்டு அப்புறமா தான் பண்ணணும். அட்லீஸ்ட் நித்தியப்படி பிரம்ம யஜ்ஞம் பண்ணினாலும் கூட அமாவாசை அன்றைக்கே பிரம்ம யஜ்ஞம் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில். ஸோ இப்போ கம்மிங் டு தி சப்ஜெக்டு அமாவாசை. இதில் தமிழில் ஒரு வழக்கு உண்டு. அமாவாசையில் பிறந்தவனை அப்படிலாம் திட்டுவான். ஆக்சுவலி அமாவாசை பிறந்த குழந்தை ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். அவளுடைய மூளை வந்து அதிகமாக வேலை செய்யலாம் சொல்லியிருக்கு. விவேக் ஷெரபேஸ்வர் அமைச்ச பதிவிலேருந்து முக்கியமான சில குறிப்புகளை நான் படிக்க விரும்புகிறேன். அந்த காலத்து ராஜாக்கள் வந்து அமாவாசை என்று விருந்து கொடுத்து ஆட்டம் பாட்டம் கொண்டாடும் நடந்துடுத்துள்ளனர். இந்த அமாவாசை தினம் அநேக மதங்களிலும் எல்லாத்துலேயுமே கிறிஸ்டியானிட்டிஸ் எல்லாத்துலேயுமே அமாவாசை முக்கியமாக பார்க்குறா. இந்துக்களில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அந்த மாலை அமாவாசைலாம் நம்ம வசதியாக சொல்கிறோம். இன்றைக்கி வந்து அமாவாசை என்று உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் காந்த சக்தி இருக்குது. ஸோ அமாவாசையில் வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துன்னு வச்சுங்களேன், அமாவாசையை தாண்டணும்னுவா. ஸோ அது 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 அமாவாசை தாண்டிட்டானா ஷீ ஆர் ஹீ கேன் எஸ்கேப் ஃப்ரம் டெத்துன்னு மாதிரி சொல்லப்படுறது. அமாவாசை ஏற்றி பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும். இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அமாவாசை என்று விபத்துக்கள் கூடுதலாக ரஷ்ய விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கா. அமாவாசையில் இந்த பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும் அமாவாசை அன்னைக்கு. அமாவாசை பிறவிகளில் அநேகருக்கு தலையில் 2 சுழி இருப்பதை நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்கா. அன்றைக்கி பிறந்த குழந்தைகள் 2 சுழி இருக்கும் தலையில். ஜோதிடர் அமாவாசை நிறைந்த நாள் என கூறுகின்றனர். அநேகர் அமாவாசையில் மோதிரம் செய்து போட்டுப்பார். சூரிய கலையும் சந்திர கலையும் சேருவதால் சுழுமுனை எனப்படும் நெற்றிக்கண் பலப்படுகிறது. இதனால் அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கின்றனர். கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை இன்றைக்கி மந்திரங்கள்லாம் ஆரம்பித்தா நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். பௌர்ணமி மட்டும் இல்லை, அமாவாசையிலேயே அது சொல்லியிருக்குது. அமாவாசை என்று ஜீவசமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன. அநேக குரு பூஜைகள், அதிஷ்டான பூஜைகள் அமாவாசை அன்றைக்கு நடக்கின்றன. முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அமாவாசை. இது அனைத்து மதத்திற்கும் பொருந்தும். சாதாரணமாக இறந்த ஆவிகள் சந்திரனின் ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை புசிக்கும்னு சொல்லுவார். அதுதான் உணவு. அமாவாசை அன்றைக்கு சந்திரன் ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது. அதனால் பூமிக்கு வந்து நம்ம ரிலேஷன்ஸ் விட தான் தேடின்னு வர. ஸோ பசிக்கு திண்டாடும் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும். நம்ம யாராவது எண்ணுகிறார்களா, நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறார்களா என்று பார்க்கும். நாமெல்லாம் இறந்த முன்னோர்களின் இரத்த சம்பந்தமான கொடி வழியை சேர்ந்தவர்கள். மேலும் அவர்கள் பாடுபட்டு செய்தி சொத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம். கொள்ளு தாத்தா அப்பா இதெல்லாம் சொத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு அவளுக்கு இந்த படையல் போடுறதோ அது தர்ப்பணம் பண்ணுறதோ பண்ணலாம் மகா பாவம்னு சொல்லியிருக்கு. ஆனால் கிரிக்கெட்டில் மட்டும் டிவியில் கிரிக்கெட் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கிறது. பசியால் அமாவாசை என்று அந்த பித்திருக்களின் என்னென்ன முன்னோர் ஆவிகள் நமக்கு சாபம் விட்டு செல்லும். நம்ம பண்ணலன்னா ஆவிகள்கிட்ட சாபம் நாளாவட்டத்தில் கூடும். பின் குடும்பத்தையும் நிச்சயம் பாதிக்கும். இதனால் குடும்பத்தில் அகால மரணங்கள், மனக்கோளாறுகள், கணவன் மனைவி பிரிவு, குழந்தை இல்லாமை ஆகியவை உண்டாகும். இதனை மந்திர யந்திர தந்திர சாதங்களாக தீர்த்து வைக்க முடியாது. நல்லா நோட் பண்ணிங்க. அதை அன்னதானம் செய்வதால் மட்டுமே தீர்க்கக்கூடியது. வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை அன்னதானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமாவாசையும் தங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம். பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்று அன்னமளிக்கலாம்.
வள்ளலார் ஊற்றிய ஜீவகாரணியம் இதுதான். வள்ளலார் சொல்கிறார், எல்லாருக்கும் வாடின பயிரை கண்டனோடனே வாடினேன்றார். பயிரை பார்த்தாலே அவர் வாடி போகிறார், கருகின பயிரை பார்த்து. அமாவாசை பிதிர் தர்ப்பணம் அன்று மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்க இடத்தில் செய்வது நல்லது. முடியாதவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்யலாம், வீட்டிலும் செய்யலாம். அமாவாசை என்று தலையில் எண்ணெய் தடவக்கூடாது. புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம், அதில் நதியில் நீராடலாம். அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை கொண்டு வந்து வீட்டில் தெளிச்சா ரொம்ப நல்லதுன்னு இருக்கா. அதனால் வீட்டில் உள்ள தோஷங்கள் நீங்கும். நமக்கு அன்னம் விடுபவள் அன்னபூரணி. ஆவிகளுக்கு அன்னம் விடுபவள் ஸ்வதா, ஸ்வாகா ஸ்வதா சொல்கிறோம். அது ஸ்வதா தேவி தான் ஆவிகளுக்கு அன்னம் விடுறவோ. நாம் ஆவிகளை நினைத்து கொடுக்கும் அன்னத்தை மற்றும் யாகத்தில் போடும் ஆபூதிகளை ஸ்வதா தேவி தான் சம்பந்தப்பட்ட ஆவிகளுடன் சேர்ப்பிக்கிறார். உற்றார் உறவினர் தொடர்பில்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகளில் அமாவாசை என்று தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும். அதனால் அமாவாசை என்று மட்டும் மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ புல்புண்டுகளையோ தொடக்கூடாது, பறிக்கக்கூடாது. அதுதான் பாவம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தை ஆடி புரட்டாசி மாதத்தில் அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டும். புரட்டாசி அமாவாசை செய்தால் 12 ஆண்டுகளாக அன்னதானம் தர்ப்பணம் செய்யாத தோஷம் நீங்கும். மாலை அமாவாசை இருக்கும்போது நகரங்களில் வசிப்பவர்கள் அமாவாசை என்று ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றவருக்கு முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்யலாம். இதர தானங்கள் தருவது அவரவர் வசதியை பொறுத்தது. அன்னதானம் கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாகவோ இருக்கலாம். ஆனால் எள்ளு சட்னி எள்ளு உருண்டை கட்டாயம் சேர்க்கணும். அதில் எதுவும் முடியாமல் இருப்பவர்கள் ஒரு பசுமாட்டிற்கு 9 வாழைப்பழங்கள் அமாவாசை என்று கொடுக்க வேண்டும். இதற்கு ஜாதி மதம் இனம் என்று வேறுபாடு இல்லை. முன்னோர்கள் ஆன்மா சாந்தியடைய ஒவ்வொரு மனித பிறவியும் இது செய்ய வேண்டும். மாமிச ஆகாரம் தவிர்ப்பது பெருஞ்சீவகாருண்யம். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும். அமாவாசை தோறும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர் குடும்பம் அமைதி பெற்று மென்மேலும் சிறந்து விளங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. முன்னோர்கள் இறந்த தேதி தெரியாதவர்கள் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாலை அமாவாசை அன்றைக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது உகந்தது. மூதாதையர்கள் உயிருடன் வாழ்ந்தபோது அவர்களை சரிவர கவனிக்க முடியாமல் அவர்கள் அடையும் துன்பங்கள் யாவும் பாவத்தின் வடிவில் கவனிக்க தவறுகளை சேர்வதாக கூறப்படுகிறது. பாவங்களில் பெரிய பாவம் பித்ருக்களின் கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பதுதான். நம்மை பெற்ற தாய் தந்தை தாத்தா பாட்டிகள் தான் பித்ருக்கள் என்று அழைக்கப்படுகிறது. பித்ருக்கள் மரணம் அடைந்து பித்ருலோகம் பயிராவார். அவர்களின் ஆன்மா சாந்தியடைய அவர்களுக்கு மறக்காமல் தர்ப்பண காரியங்கள் நிறைவேற்ற வேண்டும். இதனால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் சன்னதியில் ஆசீர்வாதம் செய்வார். தங்களின் சன்னதிற்கு தேவையான பல உதவிகளை செய்வதுடன் அவர்களுக்கு வரும் கெடுதல்களை தடுத்து நிறுத்துவர். ஒருவன் தன் தாய் சந்தைக்கு சிராதம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளால் ஏற்பதிலே மகாவிஷ்ணுவை சொல்றார். இதிலிருந்து அதன் முக்கியத்துவம் அறியலாம். பித்ருலோகம் என்பது சூரியனுக்கு அப்பால் பல லட்சம் மைல்கள் தொலைவில் இருப்பதாக கருட புராணம் கூறுகிறது. பித்ருக்கள் அங்கிருந்து தங்கள் குடும்பத்தினை நலமாகவும் வளமாகவும் வாழ அருளாசி வழங்குகின்றனர். அமாவாசை தினத்தன்று பித்ருளுக்கு பசியும் தாகம் அதிகமாக இருக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவற்றை போக்க கருப்பு எள் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும். நாங்கள் கொஞ்சம் அக்ஷதையும் சேர்த்துப்போம். இதனால் மூதாதையர்களின் பசியின் தாகமும் விலகி சன்னதியை வாழ்த்துகின்றனர். அமாவாசை என்று தங்களுக்கு வழங்கப்படும் எள் தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் பித்திருக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தை அமாவாசை திறந்த நாளாகும். அன்று கடல், ஆறு, புண்ணிய நதிகள் போன்ற நீர்நிலைக்கு சென்று இறந்த தாய் தந்தையர்களை நினைத்து திதி கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம், வேதாரண்யம், திருவையாறு போன்ற திருத்தலங்களும், வடமாநில காசி, திரிவேணி சங்கமம், கயா, கலமக்ஷேரா அன்று சூரிய வழிபாடு சிறந்தது. அவசியம் இறந்தவர்களின் நாள் தெரியாதவர்களும் 12 அமாவாசை என்று திதி கொடுக்க முடியாதவர்களும் தை, ஆடி, மாலை அமாவாசை தினங்களுக்கு திதி கொடுத்தால் ஆண்டுதோறும் திதி கொடுத்த பயனை பெறுவார்கள். இந்த நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எள் தண்ணீர் இறைச்சென கொட்டக்கூடாது, விடணும். பித்தர்களின் தாகத்தை தவிர்க்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி
அவருக்கு நல்லதெல்லாம் நடக்குன்றார். ஸோ மறந்த தாய் தந்தை படங்களுக்கு மாலை அணிவித்து அவருக்கு பிடித்தமான உணவுகளை படைத்து வணங்க வேண்டும். அந்த காகம் வடிவில் மூதாதையர்கள் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம். அதனால் காகத்துக்கு உணவளிப்பது முக்கியம். எப்படி வழிபடணும்னா, அந்த காலை ஆறு கடல் நீர்நிலைக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ராகு கால யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாது. மதிய வேளை தர்ப்பணம் செய்ய முகந்தது. அதாவது 11 to 1 தான் சொல்லியிருக்கு பித்திருக்கள் நேரம். அதுக்குள்ளே முடிச்சிடணும். தங்களை குலம் கோத்திரம் குலதெய்வம் 3 தலைமுறைகளை பெயர்களை அறிந்து கொள்ளணும். அதாவது அப்பா அம்மா இல்லைன்னா அப்பா அம்மா, அதே மாதிரி தாத்தா பாட்டி, அதே மாதிரி அந்த 3வது தலைமுறை, இந்த 3 ஜெனரேஷன்னா அட்லீஸ்ட் 7 தலைமுறைக்கு தெரியணும். ஆனால் நமக்கு 3ஆக தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ எங்கள் இதில் எங்கள் அப்பா சைடில் 3 தெரியும். எங்கள் அப்பா பேர் ஸ்ரீராம சர்மா, அவள் அப்பா பேர் சுப்பிரமணிய சர்மா, கொள்ளு தாத்தா பேர் சிவசாமி சர்மா. இது இருக்குது. அதே மாதிரி சரஸ்வதி நாகலட்சுமி தைலாம்பான்னு வந்துடும். இந்த சைடில் அம்மா சைடில் பார்த்தா நடேசையர் சுப்பிரமணியர், 3வது பேர் தெரியலன்னுவா அம்மா சைடில். அதனால் ஸ்ரீராம ஜானகின்னு சொல்லுவாள். எங்கள் அம்மாவே சொல்லுவாள், இப்போ இப்படிதான தாத்தா சொல்லி கொடுத்துருக்கான்னுவா. ஸோ தெரியாத இடத்துல ஸ்ரீராம ஜானகி சேர்த்துக்கலாம், அதையும் சொல்லிடுறேன் நான். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தர்ப்பண தாம்பாளம் பண்ணி வச்சுங்க. அதாவது இந்த கோத்திரம் அந்த கோத்திரம், இதில் ஆம்பளை 3 பேர், பொம்பளை 3 பேர், அதில் ஆம்பளை 3 பேர், பொம்பளை 3 பேர் தெரிஞ்ச பசங்களுக்கு சொல்லித்தரணும். அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இந்த ட்ரீ இல்லை ஃபேமிலி ட்ரீலாம் போடுறா, ட்ரீ வேணாம் பிரான்ச்சு வேணாம், இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. தட் வில் பி பிக்கப்ட் அஸ் ரெக்கார்டு. அந்த தாம்பாளத்தில் அன்றைக்கி மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி அதர் திங். வெங்காயம் பூண்டு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி தரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது. தர்ப்பணத்தை எப்பொழுதும் கிழக்கு முகமாக பார்த்தும் கொடுக்க வேண்டும். அமாவாசையின் மகிமை பிரதமை முதல் அமாவாசை வரை 15 திதிகள். இதில் அமாவாசை திதி முக்கியமானது. சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் நாள். மற்ற திதிகளில் ஏதோ ஒரு கிரகம் திதி தோஷமடையும். ஆனால் அமாவாசை என்று எந்த கிரகமும் தோஷமடையாது. ராகு கேத்து பிற கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைக்கு தீர்வு காண அமாவாசை என்று பரிகாரம் செய்தால் நல்லா இருந்தது. திருஷ்டி கூட நிறையா கழிப்பார். அந்த காகத்துக்கு சாதம் வைத்த பிறகு அது சாப்பிட்ட பின்னரே உணவருந்த பழக்கம் நடைமுறையில் உள்ளது. இதில் ஒரே சொல்ல விரும்புகிறேன். நான் கூட பல வருஷங்கள் அந்த காலத்தில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதுலேருந்து ஒரு கப்பை எடுத்து நைவேத்தி காக்காவுக்கு போட்டுருவேன் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஆக்சுவலாக சாமி நைவேத்தியத்துக்கு காக்காவுக்கு வைக்கக்கூடாது. காக்காவுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டுருந்தோம். சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது நெய் விட்டு பண்ணுறோம். ஸோ அதை தூக்கி காக்காவுக்கு போடக்கூடாது. காக்காவுக்கு வைக்கிறது தனி. சாமி நைவேத்தியம் ஆன பிறகு நம்ம சாப்பிட்ணும். இப்படி தான் சொல்லியிருக்கு. எனக்கு பெரியவா யாரும் சொல்லிக் கொடுத்தாத. சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவென்று கூறப்படுகிறது. காகத்துக்கு சாகம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி தருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ குறை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா. துளசி துயர்போக்கும் துளசி பித்திருக்களுக்கு கண்கண்டு தெய்வமாக வழங்குவர் மகாவிஷ்ணு. அவரை துளசி மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம். அமாவாசை என்று பித்திருக்கள் வழிபாடும் போது வீட்டில் முன்னோர்கள் படத்துக்கு துளசி மாலையோ துளசி இலையோ சமர்ப்பிக்க வேண்டும். இது மகாவிஷ்ணுவை மகிழ்விக்கும். வானியலையின்படி பூமியை சுற்றி வருகின்ற சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும் ஒரு நாளே அமாவாசை ஆகும். சூரியனின் ஒளி சந்திரனில் பட்டு தெரிப்பதனாலேயே புவியிலிருந்து பார்ப்பவருக்கு சந்திரன் தெரிகிறது. ஆனால் சந்திரன் புவிக்கும் சூரியனுக்கு இடையில் வந்துடுறது. இந்த நிகழ்வின் போது சில தருணங்கள் சந்திரன் சூரியனை மறைப்பதால் சூரிய கிரகணம் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரி அமாவாசையை சிறப்பை பற்றி சொல்லியிருக்கு. தயவு செய்து அப்பா அம்மா இல்லாதவா அது அப்பா இல்லாதவா பண்ணால் கூட பண்ணியாகணும். அவள் இரஸ்பெக்டிவ் கேஸ்ட் கிரேடு. இப்போ எங்கள் காலத்தில் அருவின்னு ஒரு பெண்மணி வேலை செய்கிறான். அவள் கேட்டாலும் நாங்கள் மாலை அமாவாசை தான் பண்ணுவேன். மாலை அமாவாசை இல்லை, மாதம் அமாவாசை கொடுத்தாகணும். ஆண்களை பெண்கள் தான் இயக்கணும். பெண்கள் சொல்லித்தரணும். ஏன்னா அது அவளை பாதிக்கிற விஷயம். அது
ஸோ அது அகெயின் ஐ ரிப்பீட், irrespective of caste grade, பெண்மணிகள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்து நீ தர்ப்பணம் பண்ணுங்கன்னா ஆம்பளையா பண்ணுவான். அதாவது பழைய ஒரு வீடியோ ஒன்று பார்த்தா பாட்டி வந்து தாம்பாளத்தை எடுத்து வச்சுக்கிறா, அம்மா காடி வந்து பஞ்சபாத்திரத்தினுடைய எடுத்து தண்ணி வைக்கிறா, பலகா போடுறா, பேரப்பையன் வந்து டக்குன்னு உட்காந்து சந்தியாவந்தனம் பண்ணுறான். ஸோ அது வந்து அவளுக்கு உண்டான முன்னேற்பாடுகள் பண்ணி வச்சுட்டா இதுக்கு நம்ம பண்ணணும்னு அந்த பையனுக்கு தெரியும். அதே மாதிரி கல்யாணம் ஆனவா இருக்கவ, மாமனார் இல்லாதவ, மாமனார் மாமியார் 2 பேரும் இல்லாதவ கணவனை தூண்டணும். அமாவாசை பண்ணுங்க, ஆஃபீஸ்க்கு லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பர்மிஷன் போடுங்கன்னு சொல்லணும் அன்றைக்கி. ஸோ அப்படி பண்ணாதான் வீட்டில் பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி அமாவாசை எல்லாம் முடித்து 12 அமாவாசை பண்ணி ஆகணும். நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட தர்ப்பணம் கொடுக்குற விஷயம் வந்து கிட்டத்தட்ட 90 மேலே போயிடுறது. அது எல்லாத்தையும் பண்ணா அப்படி அவ்வளோ பண்ணுறதில்ல. அப்படி 12 மாதம் தர்ப்பணமே பண்ண மாட்டேங்குது. மாசப்படிப்பு 12 இது அமாவாசை 12 24 புண்ணிய கால தர்ப்பணம் இதெல்லாம் வருது. இதெல்லாம் கூட்டினா மோர் தென் 90 வந்துடும் போல இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் இந்த பித்திருக்கடங்களை ஆக்கிறது வந்து இந்த 12 பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். யார் யார் அமாவாசை அன்னைக்கு தேதி கொடுக்குறாளோ, தர்ப்பணம் பண்ணுறாளோ அந்த குடும்பத்துக்கு சுபிஷம் வந்து சேரும்னு சொல்லி பெரியவா சொல்லியிருக்கு. அதை கடைபிடிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.